டிஃபனுக்கான தக்காளி குருமா செய்கிறது பார்க்கலாம் வாங்க. குருமா செய்ய அரைக்க தேவையான பொருள்: 1 கப் தேங்காய் திருவினது, பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, அரை ஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை, ஒரு 5-6 பச்சை மிளகா. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது, ஒரு 4-5 பச்சை மிளகா நீல வாக்கில் நறுக்குனது, அரை ஸ்பூன் சோம்பு, தக்காளி மிக்சியில் சும்மா ஒரு அடி நறுக்கி போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வதங்கிறது ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து, உப்பு, எண்ணெய். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்ச சோம்பை போட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சிருச்சு. சோம்பு இப்போ பொரியவுமே வெங்காயம், கருவேப்பிலை, இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக முடிகிற வேலை அது. தக்காளி ஃபஸ்ட்டு தேவையான அளவு தக்காளி, ஒரு தக்காளி 2 தக்காளி எவ்வளோ வேணுமோ எடுத்து 4ஆக நறுக்கி மிக்சியில் போட்டு அடி அடித்து வச்சுக்கோங்க. அடுத்து திருவுண தேங்காய் 1 கப்பு, அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, பட்டை, சோம்பு இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு தாளிக்க வேண்டியது. வேகமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா வேகமாக டக்குன்னு ஒரு குருமா ஒன்று வச்சு, தக்காளி குருமா வச்சு டக்குன்னு ஒரு கார சட்னி அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே தேங்காய் சட்னி கார சட்னின்னு அரைக்காமல் தக்காளி குருமா கார சட்னி அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா வதங்கிட்டு இருக்கு. லைட்டாக வதங்கினா போதும். இப்போது அரைச்சி வச்ச தக்காளி, இப்போ இது வந்து வேகிறதுக்கு தக்காளி வெந்தால் தான் வதங்கி வெந்தால் தான் நம்மளுக்கு வாசம், பச்சை வாசம் போகும், தக்காளியோட வாசம். இப்போ அரைச்சி போடுறதுனால ஈஸியாக சீக்கிரமாக ஆகிடும். ஒரு சின்ன டிப்ஸு: இந்த குளிர்காலத்தில் நைட்டில் சட்னி வகைங்களை தவிர்த்துக்கிட்டால் ஜீரணத்துக்கு நல்லது. கொஞ்சம் இந்த மாதிரி குருமா, குழம்பு இந்த மாதிரி ஐட்டம்ங்க வச்சுக்கிட்டா தொட்டுக்க நம்மளுக்கு டிஃபனுக்கு ஈஸியாக ஜீரணமாகும். குளிர்காலத்தில் சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. பெங்களூர் தக்காளின்னு இல்லை, நாட்டு தக்காளியும் நீங்கள் ஒரு அடி அடித்தே போடுங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக சுண்டி அது வதங்கி வரும். அது சமீபத்தில் அதிகமாக வீடியோ போட முடியல, என்னால் போடவே இல்லை. இனி தொடர்ந்து போடுவேன். முடிஞ்சால் டெய்லியும் கூட போடுறேன். மேக்ஸிமம் போட்டுருவேன். எனக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு வேணும். அதனால் என்னோடய சேனலை தொடர்ந்து அப்டேட்ஸ் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. எல்லாம் ஒன்று ஒன்றா நான் அப்டேட் பண்ணிடுறேன். இது நடுவில் சமையல் மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொது குறிப்புகள் எல்லாமே, சமையல் டிப்ஸ்லேருந்து
எல்லா ஷாப்பிங் இதை பற்றி, என்ன மாதிரி புடவைங்க என்னென்ன ரேஞ்சில் இருக்குது, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு எங்கெங்கே வாங்கலாம், அந்த மாதிரி இது. என்னோடது ஒரு பொட்டிக், ஆன்லைன் பொட்டிக் ஒன்று இருக்குது, பிபி பொட்டிக்குன்ட்டு. அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அதுவும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. FB பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ண இது பண்ணுங்கள். நான் எல்லா அப்டேட்ஸும் இன்னும் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் என்னது வந்துக்கிட்டே இருக்கும். சமையல் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான இதுவுமே வரும். ஆன்மீகத்தை பற்றி, சமையல் இதை பற்றி, க்ரூமிங்கு எல்லாமே போடுறதா தான் இப்போ பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. மேலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை செஞ்சு காட்டுங்க, இதை செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். நான் இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. தக்காளி இது சுண்டிடுச்சு. இப்போ அரைச்சி தண்ணியாட்ட கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த குருமா தான். ஓகே, தண்ணி தேவைன்னா மறுபடியும் நீங்கள் ஊற்றுங்க. தேவையான உப்பு, மஞ்சத்தூள்லாம் எதுவுமே போடாதீங்க, நல்லாயிருக்கும். இது இப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பொட்டுக்கல்லையோட வாசம் எல்லாம் போய் கொஞ்சம் மீடியமாக திக்காகி வரும். நல்லா கொதி வருது. இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் பூரிக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கோயம்புத்தூர் சைடு வந்து கோதுமை ரவை உப்புமா பண்ணுவாங்க, அதுக்கு அருமையாக இருக்கும். அது உருளைக்கிழங்கே போட்டு பண்ணாமல் வெறும் தக்காளியில் குருமா பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட விமர்சனங்களை முன்வைங்க. நல்லா கொதி வருது. கலக்கி விட்டு நல்லா தளன்னு கொதிக்கும்போது மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கனாலே போதும், குருமா ரெடி ஆகிடும். பொட்டுக்கடலை போட்டிருக்கறனால சீக்கிரம் கெட்டியும் ஆகிடும். அதனால் தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க. ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா கெட்டியாகிடும், ரொம்ப கெட்டியாகிடும். அந்த பச்சை வடை போகாது. ஸ்லோ பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொத்தமல்லி இஷ்டப்படுறவங்க கடைசியில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, போதும். நான் இறக்கிடுறேன். ஆயிடுச்சு. தக்காளி குருமா ரெடி. தக்காளி குருமாலேயே ஒரு 2-3 வகை இருக்குது. உங்களுக்கு இன்னும் அதையும் நான் சொல்கிறேன். நான் இது வந்து சிம்பிளாக ஈஸியாக காலையில் குழந்தைங்களுக்கு
இல்லை திடீர்னு யாராவது திடீர் விருந்தாளிகளுக்கு அவங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.